வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ G-Star கம்பெனியுடைய மினி டிகோடர் 008. இப்போ நீங்கள் பார்த்துருக்குது அந்த டிகோடர் டிஜிட்டல் சிக்னல் இன்புட் கொடுத்து இதில் அனலாக் சிக்னலாக ஆடியோ அவுட்புட் நீங்கள் எடுத்துக்கலாம் 5.1 சேனலாக. உதாரணமாக HDMI ARC சிக்னல் ஆகட்டும், கோஆக்சியல் ஆகட்டும், ஆப்டிக்கல் ஆகட்டும், இதெல்லாம் டிஜிட்டல் சிக்னல். இதெல்லாம் இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் எல்லா எல்இடி டிவிலையும் இருக்குது, அவுட்புட் இருக்குது. எல்லா டிவிலையுமே எல்லாமே இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஒரு டிவியில் கோஆக்சியல் இருக்குது, ஒரு டிவியில் ஆப்டிக்கல் மட்டும் இருக்குது, ஒரு டிவியில் ARC ரிட்டர்ன் சேனல் இருக்குது. இப்படி ஒவ்வொரு டிவிலையும் ஒரு மாதிரி இருக்குது. அந்த டிவிலேருந்து வர்ற அவுட்புட் வந்து 2 ஸ்பீக்கர் மட்டும்தான் இருக்கும் எல்இடி டிவியில். அப்படி ஒன்றும் பெரிய ஒரு குவாலிட்டியான அவுட்புட் அதில் வராது. பர்டிகுலராக என்டர்டெயின்மெண்ட் சேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வர்ற மியூசிக்கெல்லாம் நம்மளால் கேட்க முடியாது. நியூஸ் மட்டும் கேட்கலாம், கிளியராக இருக்கும். பட் ஒரு 5.1 வேணும் அப்படின்னு கேட்டால் அதிலிருந்து வராது அவுட்புட். ஆடியோ ஆம்பிளிஃபையர் அதில் பில்டப் பண்ண முடியல இது வரைக்கும். ஸோ வரக்கூடிய சிக்னல், டிஜிட்டல் சிக்னல், வரக்கூடிய சிக்னலை நம்ம அனலாக்காக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்குண்டான மாடல் தான் இந்த மாடல். இதோட ப்ரைஸ் வந்து 2200 வரும். பாருங்க, இங்கே இருக்குது, இதெல்லாம் மாடல். ஓகேவா? இது மாடல். இது 2200 வரும். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், இதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு மதர் போர்டு இருக்கும், பேக் பேனல் ஒன்று இருக்கும், இதனுடைய கனெக்டிங் ஒயர்ஸ்லாம் இருக்கும், இதுக்குள்ளே இருக்கும். 2200 ருபீஸ் இந்த மாடல் அவைலபிள் இருக்குது. இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இது இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு 5.1 சேனலில் பிரிக்க முடியும். 5.1 வரக்கூடிய ஆடியோ அவுட்புட்டை நம்ம ஃபர்தராக ஆம்பிளிஃபை பண்ணி கேட்கணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் ஒன்று வேணும். பழைய டைப் இருக்கு இல்லையா, ஓல்டு டைப் ஹோம் தியேட்டர் இருக்கும், அதில் அனலாக் இன்புட் மட்டும்தான் கொடுக்க முடியும். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு பிலிப்ஸ் ஹோம் தியேட்டர் 5.1 ஹோம் தியேட்டர் வித் ரிமோட் 4000 வாட்ஸ் PMPO இருக்கக்கூடிய ஒரு பிலிப்ஸ் 5.1 ஹோம் தியேட்டர் பற்றிய டேட்டா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கூடவே அதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி இருக்கும், குவாலிட்டி அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு அந்த யூனிட் தேவை அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதனுடைய ப்ரைஸ் வந்து 3999 ருபீஸ். 6 months வாரண்டியோட உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போது நமக்கு என்ன தேவைன்னா, ஒரு பழைய மேனுவல் டைப் இருக்குது 5.1, இல்லை நம்மகிட்ட ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ டிவிடி பிளேயர் கிடையாது, கிட்டத்தட்ட ப்ளூரே பிளேயரும் கிடையாது, அதுக்குண்டான வரக்கூடிய சிடி காம்பேக்ட் டிஸ்க்கும் மார்க்கெட்டில் அவைலபிள் கிடையாது, ஒரு சில தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இப்போ எல்லோரும் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, ஓடிடி தளங்களில் வரக்கூடிய வீடியோஸ், அதில் எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட ஒரு 5.1 வர ஆரம்பிச்சிருச்சு. நாளுக்கு நாள் அதிகமாகும். ஸோ நம்ம ஏற்கனவே அசம்பிள் பண்ண ஆம்பிளிஃபையரில் நம்ம டிஜிட்டல் இன்புட்டாக மாற்றணும் அப்படின்னா இந்த டிகோடர் தேவை. ஓகே, அப்போ இந்த டிகோடர்லேருந்து வர அவுட்புட் நேராக ஒரு ஹோம் தியேட்டர் கொடுக்கலாம், இல்லையா இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டு கொடுக்கலாம். பாருங்கள், இது ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர், 5.1 கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, பக்காவாக ரொம்ப ஈஸியாக டிசைன் பண்ணிடலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இது 400 வாட்ஸ் பவர் உள்ள ஒரு பவர் ஆம்பிளிஃபையர். ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட், சரௌண்ட் ரைட், ஈச் வந்து 50 வாட்ஸ் அவுட்புட் RMS. மீதி 2 சேனல் இருக்கு இல்லையா, சென்டர் சப் 100 வாட்ஸ் 100 வாட்ஸ். ஒரு வீட்டுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட் இதில் கொண்டு வர முடியும். இந்த போர்டு ஒர்க்கிங் பண்ணுறதுக்கு தேவையான வோல்ட்டு 12 வோல்ட்டு டு 24 வோல்ட்டு. ஓகே, இப்போது இந்த போர்டு நான் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். எதுக்காகனா, இதுலேருந்து அவுட்புட் எடுத்து ஒரு அனலாக் 5.1 கொடுத்து நான் அவுட்புட் எடுக்கலாம். ஒருவேளை ஹோம் தியேட்டர் இல்லைன்னா கூட நாம் இந்த பவர் ஆம்பிளிஃபையர் ரொம்ப காம்பேக்டாக இருக்கக்கூடிய வித் கெய்னரோடு இருக்குது, இதை யூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியான ஒரு ஆடியோ நாமளே நம்ம வீட்டுக்கு அசம்பிள் பண்ணலாம்.
பட் இந்த மினி டிகோடர் கண்டிப்பாக தேவை. ஓகே, இப்போ பாருங்களேன், இதுதான் பவர் ஆம்பிளிஃபையர். இந்த போர்டை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது சிக்னல் இன்புட் பாயிண்ட்டு, இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 6 சேனல் இன்புட்டு, இதில் 6 அவுட்புட் வருது உங்களுக்கு. ஓகே, இதுக்கு சப்ளை வோல்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தபடியாக இந்த கிட்டில் என்ன வரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இதுதான் இந்த கிட்டில் வரக்கூடிய ஒரு பிக்சராக கொடுத்தா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பிளேட் இருக்கும், அதுக்குள்ளே பாருங்களேன், இந்த மாதிரி பிளேட் அதில் வந்துடும் உங்களுக்கு. அப்போ தான் நீங்கள் அசம்பிள் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையருடைய பேக்கில் இதை வந்து கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி நீங்கள் அதை ப்ரொவைட் பண்ண முடியும். இதுதான் அந்த மதர் போர்டு, இதனுடைய கனெக்டர்ஸ். இதுதான் அந்த கிட்டில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி கிட் பாக்ஸில் வரும். இதோட ப்ரைஸ் வந்து 2200 வரும். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த போர்டை பற்றி பாருங்கள். இதுதான் இந்த போர்டை பற்றிய டீட்டெயில்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்டஸ் இண்டிகேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் வந்து நீங்கள் என்ன சிக்னல் வருது, சப்போஸ் 2 சேனல் வருதா, பிசிஎம் வருதா அப்படிங்கிறது இந்த இண்டிகேட்டர் எரியும். இந்த போர்டில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உண்டு. அதனால் ஒயர் இல்லாமையே நம்ம எல்இடி டிவியில் பார்த்துருக்கோம் ஆடியோவுடைய கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ண முடியும், 6 சேனலாக பிரித்து கேட்க முடியும். அந்த வரக்கூடிய 6 சேனல் உங்களுக்கு பொருளாஜிக் 2வாக தான் கிடைக்கும். அப்போது இன்புட் சிக்னல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உண்டு, 2 சேனல் ஸ்டீரியோ இன்புட் கனெக்டிவிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணால் கூட அவுட்புட் மொபைல் ஃபோன்லேருந்து ஒரு 2 சேனல் எடுத்து இன்புட் கொடுக்கலாம். ஸோ 3 வழியில் என்ன பண்ண முடியும், இதுக்கு ஆடியோ இன்புட் கொடுக்கலாம். இந்த 2 சேனல் பொறுத்த வரைக்கும் பொருளாஜிக் 2வா அவுட்புட் வரும். இது இல்லாமல் கோஎக்சியல், ஆப்டிக்கல், HDMI, ARC இந்த 3 இன்புட் இருக்குது. 3 டிஜிட்டல் இன்புட் இருக்குது. 3 இன்புட்டில் எதில் கொடுத்தாலும் உங்களுக்கு டால்பி டிஜிட்டல் அவுட்புட் வரும் 5.1. இந்த போர்டு மெயின் சூப்பர் போர்டு 2200 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ இந்த போர்டை வாங்கி நாமளே என்ன பண்ணலாம், அசம்பிள் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இண்டிகேஷன் வந்துடும். உங்களுக்கு டிசி சோர்ஸ் 12 வோல்ட் 9 வோல்ட் டு 24 வோல்ட் இன்புட் கொடுத்துடலாம். இது வந்து அனலாக்னுடைய அவுட்புட்டு. நாம் இங்கே தான் இன்புட் கொடுக்குறோம். அனலாக் அவுட்புட் இதில் வந்துடும். யூஎஸ்பி இருந்தாலும் யூஎஸ்பி கூட நாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த போர்டு இருந்தால் ஏற்கனவே இருக்கக்கூடிய 5.1 ஹோம் தியேட்டருக்குள்ளே நாம் இந்த போர்டை ஃபிட் பண்ணி நாம் 5.1 டிஜிட்டல் அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். ஒருவேளை இதெல்லாம் இல்லை அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெடிமேடாக இதை வந்து ஒரு அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அதை பார்க்கலாமா? இப்போ பாருங்களேன், இந்த அசசரிஸ்லாம் என்னென்னது, இது வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி உள்ள ஒரு 2.0 or 2.0 4K ரெசல்யூஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு HDMI கார்டு 1.5 மீட்டர், ஆப்டிக்கல் கேபிள் பெஸ்ட் மீட்டர் 1.5 மீட்டர், RCA கார்டு 3 RCA கார்டு 2. கூடவே நான் முதல்ல காமிச்சேன் இல்லையா, இந்த போர்டு காமிச்சேன் இல்லையா, இந்த போர்டை இந்த கேபினெட்டில் ஃபிட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கட்டுங்கிறதுக்காக. ஏன்னா சில பேர்த்துனால இந்த ஒயரிங்லாம் கொடுக்க தெரியாது. அதனால் என்ன பண்ணியிருக்கோம், எளிமையாக இருக்கணுங்கிறதுக்காக. ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் என்ன பண்ணுவார், அவருக்கு ஐடியா தெரியும் அவருக்கு. அதனால் இந்த மாதிரி ஒரு போர்டு இருந்தால் அந்த போர்டுலேருந்து இன்புட் அவுட்புட்லாம் கனெக்ஷன் கொடுத்து அவர் 5.1 அவுட்புட்டு கொண்டு வந்துடலாம். பட் நமக்கு என்னென்னா, ஒருவேளை நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து ஒருவேளை சர்வீஸ் இன்ஜினியராக இருக்க மாட்டாங்க, அல்லது நியூ கமர்ஸ் பிகினர்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு இது காம்ப்ளிகேட்டடாக தெரியலாம். ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரெடிமேடாக அசம்பிள் பண்ணியே வச்சுட்டோம். 2200 ரூபாய்க்கு தனியாக நீங்கள் போர்டு வாங்கிறத விட இந்த மாதிரி காம்பேக்ட் அசம்பிள் வாங்கிக்கலாம். இது அவுட்புட் 6 சேனல். இதை அப்படியே எடுத்து உங்களுடைய பழைய ஹோம் தியேட்டர் இருக்கு இல்லையா, அதில் இன்புட்டாக கொடுத்துடலாம். அது கொடுக்கும்போது நீங்கள் என்ன பார்க்கணும், ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, சென்டர் சப் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து கரெக்டாக போடணும் வித் ரைட் சேனல். ஓகே, யூஎஸ்பி போர்ட் இருக்குது. ஸோ ஆடியோ கேட்கணும், நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு ஆடியோ இருக்குது, நல்ல ஹை ரெஸ் ஆடியோ இருக்குது அப்படின்னா
நாம் இதில் இன்புட் கொடுத்து 5.1 பொருளாஜிக் 2 ஆடியோ கேட்க முடியும். பவர் ஆன் சுவிட்சு வித் டிசி இன்புட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது. உங்களுக்கு எல்லாமே இதில் என்னென்ன இருக்குது, இதில் பாருங்கள், கோஆக்சியல் இருக்குது, ஆப்டிக்கல் இருக்குது, HDMI ஏஆர்சி இருக்குது, ஆக்சிலரி இன்புட் கொடுக்குறது இன்புட் ஒன்று சேனல் இருக்குது. இந்த மூணில் எது வேணும்னு செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மோட் சுவிட்ச் இருக்குது. அப்போ இந்த யூனிட் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன தேவை, ஒரு 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 பவர் அடாப்டர் தேவை. அந்த பவர் அடாப்டருக்கு ஒரு லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பவர் அடாப்டர் இதுதான் இந்த பவர் அடாப்டர். ஓகேவா, 2.5 ஆம்பியர் 12 வோல்ட் இந்த அடாப்டர். அப்போ இந்த யூனிட் எல்லாம் சேர்ந்து இந்த அடாப்டர் பாருங்கள், இந்த மினி டீகோடர், HDMI ஏஆர்சி கார்டு, ஆப்டிக்கல் கேபிள், 3RCA கார்டு 2 இதெல்லாம் சேர்ந்து கொரியர் சார்ஜோட உங்களுக்கு 3000 வரும். தேவைப்படுறவங்க இன்னைக்கு புக் பண்ணால் உங்களுக்கு நாளைக்கு வரும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 CRT டிவி செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS, இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆன்லைனில் நடந்துகிட்ருக்கு. ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும். யார் வேணால் பயிற்சியில் சேரலாம், வயது வித்தியாசம் இல்லை. விருப்பம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், பர்டிகுலராக இந்த மினி டீகோடரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு அனலாக் இன்புட் இருக்கக்கூடிய பழைய ஓல்டு வெர்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஹோம் தியேட்டருக்கு ஒரு கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும், அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வரும். காத்துருங்க. தேங்க்ஸ்.